அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி திரைப்படங்கள் நிகழ்ச்சியின் 23வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த 22 பகுதிகளில் 1938 தொடங்கி 1974 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. நேற்று என்னோட பதிவு முடிக்கும்போது ஒரு படத்தை பற்றி நான் சொல்லி முடிச்சிருந்தேன். அந்த படம் என்னங்கிறத பார்க்கலாம். 1969ஆம் ஆண்டு ஸ்ரீதர் சார் சிவந்தமன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அதே படத்தை தர்த்திங்கிற பேரில் ஹிந்தியில் எடுக்கிறாரு. அந்த டைமில் அவருக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொஞ்சம் நம்ம சப்ஜெக்டை மாற்றி பார்க்கலாம், ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ 72 அப்படிங்கிற பேரில் ஒரு படத்தை தமிழ்லேயும் ஹிந்தியிலையும் எடுக்கிறாரு. கெஹ்ரி சால் அப்படின்னு ஹிந்தியில் பேர். தமிழில் சிவாஜி கணேசன் நடிக்கிறாரு, ஹிந்தியில் ஜிதேந்திரன் நடிக்கிறாங்க. ரெண்டும் ஷூட்டிங் ஒரே நேரத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தமிழ் படம் பாதியில் அப்படியே ட்ராப் ஆகிடுது. கால்ஷீட் ப்ராப்ளம், சிவாஜி கணேசன் சாரோட கால்ஷீட் ப்ராப்ளத்தில் படம் அப்படியே ட்ராப் ஆகிடுது. ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகிடுது. அந்த படமும் அவருக்கு கை கொடுக்கல. 1973ஆம் ஆண்டு அலைகள்னு ஒரு படம் எடுக்கிறார் ஸ்ரீதர். நல்ல படம் தான், ஆனால் அது ஒரு ஃபெயிலியர். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆரை மீட் பண்ணி உரிமை குரல் அப்படிங்கிற ஒரு கிராண்ட் சக்ஸஸ் படத்தை அவர் கொடுக்குறாரு. தன்னுடைய கடன்களெல்லாம் அடைச்சிடுறாரு. கையில் பணமும் இருக்குது. இந்த பணத்தை வச்சுட்டு ஸ்ரீதர் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாதியில் நின்று போன ஹீரோ 72 இருக்கு இல்லைங்களா, அதை திரும்பவும் பேரை மாற்றி வைர நெஞ்சம் அப்படிங்கிற பேரில் எடுக்கிறாரு. படம் 1975ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. சிவாஜி கணேசன், பத்மபிரியா, முத்துராமன் நடித்த இந்த படம் திரும்ப ஒரு தோல்வி படமாக தான் அமையுது ஸ்ரீதருக்கு. ஏன்னா ப்ரொடக்ஷன் டைமும் அதிகமாகிடுது. ஒரு பிளானிங்கே இல்லாமல் ஸ்ரீதர் சார் அந்த படத்தை எடுத்த மாதிரி தோணும். படம் பார்த்தீங்கனால என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் படம் பூராவே. அந்த படம் அவருக்கு கை கொடுக்கல. இத்தனைக்கும் மெல்லிசை மன்னரோட இசையில் பாடல்கள் எல்லாமே இனிமையான பாடல்கள். நீராட நேரம் நல்ல நேரம், கார்த்திகை மாசமடி கல்யாண சீசன் அடி, செந்தமிழ் பாடும் சந்தன கட்டில்னு எல்லா பாட்டுமே ஹிட் சாங்ஸ். ஆனால் படம் ஸ்ரீதருக்கு கை கொடுக்கல. அந்த காலத்தில் ஒரு கேள்வி பதிலில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸ்ரீதர் சார் ஹீரோ 72வை வைர நெஞ்சம்னு திரும்ப எடுக்காமல் அப்படி ஹீரோ 72 ட்ராப் பண்ணியிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு வந்த பதில், அவருடைய நஷ்டத்தில் பாதியளவு குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பதில் இருந்தது. இதுபோல் ஒரு படத்தை எடுத்த ஸ்ரீதருக்கு உண்மையிலேயே நெஞ்சம் வைர நெஞ்சம் தான் அப்படிங்கிறது இந்த படத்திற்கான விமர்சனம். 2/11/1975ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் அமுதா. ரவிச்சந்திரன், விஜயகுமாரி, முத்துராமன், ராஜஸ்ரீ நடித்த இந்த படத்தோட டைரக்டர் வெங்கட்ராமன், தயாரிப்பாளர் எம்.ஏ. ரஹ்மான். இந்த படம் 1969 தொடங்குறாங்க. பாதி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. தயாரிப்பாளர்கிட்ட பணம் இல்லை, பணத்தை நிறுத்திடுறாரு. திரும்ப அவர் ஷூட்டிங் தொடங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ ரவிச்சந்திரனுக்கு மார்க்கெட் இல்லை. விஜயகுமாரி கேரக்டர் ரோல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதையை செகண்ட் ஹீரோவாக இருக்கிற முத்துராமனுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கதையில் சில மாற்றங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் முத்துராமன் என்ன பண்ணுறாரு, என்னுடைய காட்சிகள் தான் நிறைய வரணும், ஏன்னா நான் இப்போ ஹீரோ ஆகிட்டேன், செகண்ட் ஹீரோவாக பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ கதையெல்லாம் மாற்றுறாரு. அதே நேரத்தில் பார்த்தா முத்துராமனுக்கு ஜோடியாக நடிச்சிட்டு இருந்த ராஜஸ்ரீக்கு மார்க்கெட் இல்லை. இவ்வளோ ப்ராப்ளம். சரி, படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு அந்த ப்ரொடியூசருக்கு புரியல. நேராக முக்தா ஸ்ரீனிவாசன்கிட்ட போகிறாரு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த படத்தை நான் எப்படியோ ரிலீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் விஷம் வாங்கி சாப்பிட்றதுக்காக எனக்கு பணத்தை கொடுங்க, நான் செத்துடுறேன் அப்படின்னே சொல்கிறாரு. முக்தா ஸ்ரீனிவாசன் என்ன பண்ணுறாருன்னா, மெல்லிசை மன்னர்கிட்ட அனுப்புகிறாரு. மெல்லிசை மன்னரும் கண்ணதாசனும் இந்த படத்துக்குன்னே ஒரு பாட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆல்ரெடி 2 பாட்டு முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னொரு பாட்டை ரெடி பண்ணுறாங்க. அந்த பாட்டு அன்பே அமுதாங்கிற பாட்டு. இந்த பாடல் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னா, ரேடியோஸ் லெவலில் டெய்லி இந்த பாட்டு ஒளிபரப்பாகும். ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டு அந்த பாட்டு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டு சீன் முடிஞ்சோன்னே எல்லாம் தேட்டர் விட்டே போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா படம் அந்த மாதிரி ஏகப்பட்ட சொதப்பலாக இருக்கும். இந்த ஒரு பாட்டு இந்த படத்தை காப்பாற்றி அந்த ப்ரொடியூசருக்கு அவர் போட்ட பணத்தை திரும்ப எடுக்க வச்சிருந்தது. இந்த பாடல் பதிவும் போது இன்னொரு விஷயம் நடந்தது. கவிஞர் கண்ணதாசனுக்கு அன்றைக்கி கொஞ்சம்
மூடு சரியில்லை. மெல்லிசை மன்னர் டியூன் கொடுத்துட்றாரு. கவிஞர் ட்ரை பண்ணுறாரு. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, சரிப்பா நான் நாளைக்கு எழுதிடுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்போ அந்த ப்ரொடியூசர் வந்து சொல்கிறாரு, அண்ணே படத்துக்கு அமுதான்னு பேர் வச்சுருக்கேன், அதனால் அந்த அமுதாங்கிற வார்த்தை வந்து பாட்டில் வர மாதிரி பார்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. அடுத்த செகண்ட் கவிஞருக்கு ஒரு ஐடியா கிளம்புது. உடனே பாட்டு வரிகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்பே அமுதா, நீ சொல் அமுதா, இல்லை சுவை அமுதா, நீ பார்க்கடல் பிறந்த கனி அமுதா அப்படின்ட்டு எல்லாமே அமுதா அமுதா அமுதான்னு வர மாதிரியே அந்த பாட்டு எழுதுறாரு. அந்த பாடல் சூப்பர் ஹிட் ஆகுது. இந்த பாட்டை தவிர இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஒரு பாட்டு வந்து அந்த படத்தை காப்பாற்றி அந்த ப்ரொடியூசரையும் காப்பாற்றுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாடலுக்கு மெல்லிசை மன்னரும் கண்ணதாசனும் எந்த பணமும் வாங்கிக்காமல் இலவசமாக பண்ணி கொடுத்தாங்க. 1975ஆம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியான இன்னொரு திரைப்படம் டாக்டர் சிவா. சிவாஜி கணேசன், மஞ்சுளா நடித்த இந்த படத்திற்கு வசனம் ஏஎல் நாராயணன், பாடல்கள் கவிஞர் வாலி, இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், தயாரிப்பு டைரக்ஷன் AC திருலோகச்சந்தர். சூப்பர் ஹிட் பாடலான மலரே குறிஞ்சி மலரே, நல்லவர் குரலுக்கு மதிப்பிருக்கும் இந்த நாட்டிலே போன்ற பாடல்களுக்காகவே ஓடிய படம் டாக்டர் சிவா. 3/11/1975ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தாய் வீட்டு சீதனம். KR விஜயா, ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் மதுரை திருமாறன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். காலத்தை வெல்லும் என்ப காதல் வழக்கன்னு JS தாஸும் சுசிலாவும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இந்த படத்தில் அமைந்த பாடல் தான். 1/11/1975ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் வாழ்ந்து காட்டுகிறேன். முத்துராமன், சுஜாதா நடித்த இந்த படத்திற்கு கதை SS தென்னரசு, தயாரிப்பு SS கருப்பசாமி, திரைக்கதை வசனம் மகேந்திரன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், இசை மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு. ஆக்சுவலாக தங்கப்பதக்கம் படம் வந்து கிராண்ட் சக்ஸஸ் ஆனவுடனே மகேந்திரனை தேடிட்டு தயாரிப்பாளர் SS கருப்பசாமி வராரு. அவர் வந்து ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த கதை வந்து பார்த்தா SS தென்னரசுங்கிற ஒருத்தர் எழுதின கதை. அவர் வந்து ஒரு சின்ன நோட் கொடுத்துருக்காரு, இந்த கதையை வந்து எப்படியாவது படமாக எடுங்க அப்படின்னு சொல்லி SS கருப்பசாமிகிட்ட கேட்டிருக்காரு. அதை எடுத்துகிட்டு வந்து மகேந்திரனை மீட் பண்ணுறாரு. மகேந்திரன் அந்த கதையை வாங்கி படிக்கிறாரு. பட் வந்து ஒரு சினிமா எடுக்கிறதுக்கான விஷயங்கள் அதில் வந்து நிறைய மாற்ற வேண்டியது இருக்குது. பட் கதை நல்ல கதை தான், ஆனால் அது திரைப்படமாக மாற்றணும் இல்லையா, அதற்கான விஷயங்கள் சிலதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. ஸோ மகேந்திரன் என்ன பண்ணுறாரு, நான் இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறேன், ஆனால் டைட்டிலில் வந்து கதை SS தென்னரசன் தான் வரணும், அவருடைய பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரொடியூசர் கருப்பசாமியை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. பண்ணிட்ட பிறகு இவர் கொஞ்சம் மாற்றி அமைச்சு இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன ஒரு படம். 31/10/1975ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பல்லாண்டு வாழ்க. மக்கள் தலைவர் எம்ஜிஆர், லதா, நம்பியார், வீரப்பா, மனோகர் நடித்த இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக். இதோட மூலக்கதை வந்து வி சாந்தாராம். அவர் எடுத்த தோ அங்கே பரஹாத் அப்படிங்கிற படத்தை தான் வாங்கி தமிழில் பல்லாண்டு வாழ்கன்னு எடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை தான் வி சாந்தாராம் வந்து ஹிந்தியில் படமாக எடுத்தார். ஆனால் அந்த மாதிரி பண்ணின அந்த கேரக்டர் இருக்கார் இல்லைங்க, இப்போ தமிழில் மக்கள் திலம் பண்ண கேரக்டரை உண்மையிலேயே ஒருத்தர் வந்து வாழ்ந்திருக்காரு. அது மாதிரி அவர் என்ன சொன்னாராம், நீங்கள் வந்து இந்த படத்தை எடுங்க, தோங் கே பராத்துங்க பேரில் எடுக்கிறீங்க, அதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து என்னோடய பேர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதாவது அவர் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு, ஆனால் அது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு. சாந்தாராமும் சொன்னாராம், நிச்சயமாக நான் இந்த கதையை மட்டும்தான் எடுப்பேன், உங்களை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த கதையை கொடுத்தவர் சொன்னாராம், நீங்கள் கதையை தான் எடுக்கிறீங்க, ஆனால் என்னை பற்றி வெளியே தெரிஞ்சதுன்னா நான் வந்து உங்கள் மேலே கேஸே போடுவேன் அப்படின்னு சொன்னாராம். பாருங்கள், எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஒரு 6 கைதிகளை கூட்டிகிட்டு போய் திருத்தி இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்து தன்னோட பேர் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல குறியாக இருந்திருக்காரு. இந்த படத்தோட உரிமையை கேட்டு சங்கர் போகும்போது சாந்தாராம் சொன்னாராம், இந்த படத்தை வந்து எம்ஜிஆர் நடிக்கிறதா இருந்தால் மட்டும் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாராம். எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம், அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கான பேமெண்ட்டை கொடுக்கும்போது எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளாங்க் செக்கை கொடுக்குறாரு சாந்தாராம் கிட்ட. சங்கர் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்து அவர் என்ன பண்ணுறாராம், இல்லை நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், அமௌண்ட் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாராம்.
எம்ஜிஆர் சொல்கிறாராம், நீங்கள் எவ்வளோ வேணால் எழுதிக்கங்க அப்படிங்கிறாராம். உடனே கிடையாது, அது முறை இல்லை, நீங்கள் தான் எழுதணுங்கிறாராம். இப்படியே வந்து ஷங்கர் வந்து மெட்ராஸ்க்கும் பாம்பேக்கும் மெட்ராஸ்க்கு பாம்பேக்குமே ஒரு 7-8 ட்ரிப்பு போயிருக்கார் ஃப்ளைட்டில். கடைசியில் ஷங்கர் என்ன பண்ணிட்டாராம், அவரே ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி எழுதி கொடுத்துட்டாராம். சாந்தாராம் அக்செப்ட் பண்ணிட்டாராம். இந்த படம் வெளியே வந்த பிறகு இந்த படத்தை பார்த்துட்டு சாந்தாராமுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கிளாசிக்கல் மூவியை ஒரு கமர்ஷியல் ஹிட் மூவியாக மாற்ற முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கார் எம்ஜிஆர் அப்படின்ட்டு அவரை பாராட்டினாராம். படத்துக்கு வந்து இசை கேவி மகாதேவன், பாடல்கள் புலமை பித்தன், நா. காமராசன், பாரதிதாசனோட ஒரு பாடல் எடுத்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. சூப்பர் ஹிட் பாடல்களோடு 100 நாட்கள் உடைய வெற்றி திரைப்படம் இது. இப்போ நான் கேட்க போகிற கேள்வி வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். நிறைய பேத்துக்கு இதோட விடை தெரியும். தெரியாதவங்க மட்டும் ஜஸ்ட் ஒரு நாள் யோசிங்க. 1976 தீபாவளிக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் முழுவதுமே ஒரு புகழ்பெற்ற மியூசிக் டைரக்டரோட வீட்டில் எடுத்திருப்பாங்க. அந்த மியூசிக் டைரக்டர் யார், அந்த படம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கான கேள்வி. இதோட ஆன்சர் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ஜஸ்ட் ஒரு நாள் யோசிச்சுட்டே இருங்க. நாளைக்கு ஆன்சர் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.